இந்த ஃப்ளோரு சுத்தமாக போயிடுச்சு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோரை சுருக்கி போட்டவங்க வந்துட்டு சரியாக போடாமல் இருந்திருக்கணும். இதுதான் ரீசனாக இருந்திருக்கும். அதனால் என்னென்னா அது ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு இவங்க இப்போ ரெட் கலரில் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இது வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது. நார்மல் எமல்ஷன் பெயிண்ட்டை இருக்கிற கிராக்கெல்லாம் கீறி நார்மல் பட்டி வச்சு ப்ரைமர் அடித்து இவங்க 2 கோட் அடிச்சிருந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆக்சுவலி அது பண்ணக்கூடாது, தப்பு. இது நிற்கா சும்மா வேணால் ஃப்ளோரை அழகாக காமிச்சிக்கிறதுக்கு வேணால் இந்த ரெட் கலர் உதவுமே தவிர மற்றபடி இது நீர் கசிவை தடுக்குமானா தடுக்காது. அதுக்கு வேறு பெயிண்ட் இருக்குதுங்க. டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது, நல்ல நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போது முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் ஃபிக்ஸிட் தான் நான் போகிறது, நல்லாயிருக்கு. அதனால் நான் டாக்டர் ஃபிக்ஸிட்டுன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்னென்னா, இப்போ இதை நம்ம கிராக்கை கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக சரி ஓகே தட்டி பார்த்தோம், ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு சில இடம். ஓகே அது மேஸ்னரி ஒர்க் பண்ணி ஆகணும். சரி இந்த கிராக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிராக்கை பாருங்கள். நம்ம கிராக்கில் சுரண்டும் போது நம்ம கிராக்கை நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக கிராக்கை ஒரு பிளேடில் கீறுவோம், இல்லைன்னா ஒரு மிஷின் போட்டு கட் பண்ணுவோம், பேஸ்ட்டை வைப்போம், அப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். அப்போது இது மேலே வைக்கிற அந்த பட்டி வந்துட்டு எந்தளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. மறுபடியும் இவ்வளோ செலவு பண்ணி மறுபடியும் ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷத்தில் மறுபடியும் லீக்கேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த கிராக்கை சுற்றி இந்த பக்கமும் ஒரு 2 இன்ச்சு மொத்தமாக ஒரு 4-5 இன்ச்சுக்கு அந்த பெயிண்ட்டையே ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். எடுத்தால் தான் தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த பெயிண்ட்டை சும்மா நம்ம தகடில் இப்படி நீக்கிறேன், அவங்க பாருங்கள் கிராக் இத்தினோடு தான் இருக்குது. ஆனால் ஒரு லைன் மாதிரி தான் இருக்குது, ஏர் லைன் மாதிரி. ஆனால் பார்த்திங்கன்னா உள்ள ஈரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், பறவை கிடக்கு. அப்போ என்னென்னா, அப்போ அந்த அளவுக்கு உள்ள பாதிப்பு இருக்குது. மேற்பரப்புலேயே இந்த அளவுக்கு ஈரம் கோத்து நிற்கிதுன்னா உள்ளே வந்துட்டு எந்த அளவுக்கு கேப் இருக்கும், ஏர் இருக்கும் உள்ளே, அந்தளவுக்கு ஸ்பேஸ் உள்ள நீர் இறங்கி நின்று இருந்தால் மட்டும்தான். இவ்வளோ வெயிலையும் பார்த்திங்கன்னா உள்ளே இவ்வளோ நீர் கோத்துட்டு நிற்கிதுன்னா அப்போ உள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பிளேடு இப்போ நான் கட் பண்ணுறேன், நார்மலாக கட் பண்ணுறேன், இந்த மாதிரி கட் பண்ணி பட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ இப்படி கட் பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஷேப்பில் கட் பண்ணணும். வி ஷேப்லனா இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா, அப்படியே நம்ம பிளேடை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வி ஷேப்பில் போடுறோம். இந்த ஃப்ளோர் பாருங்கள், சும்மா பிளேடு வச்ச உடனே அப்படியே சரசரன்னு வருது, ரொம்ப ஸ்ட்ராங்கே இல்லை. இது கட் பண்ணும்போதே நல்லா தெரியுது, அப்படியே போலாக இருக்குது பாருங்கள். உள்ளே வச்ச உடனே பிளேடு வச்ச உடனே பொழுக்குன்னு உள்ளே போகிறது. இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, மண்ணாக இருக்குது. விரல் நோண்டினாலே வருது பாருங்கள் குழி. மேலே ஒரே ஒரு லைன் தான் இருந்துச்சு, கட் பண்ண உடனே பாருங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம சும்மா நார்மலாக இந்த மாதிரி ஒரு லைனை போட்டு கோடை போட்டு நம்ம ஒரு பட்டி பார்த்துட்டு போய் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா இது மறுபடியும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்,